அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாநில அரசுகள் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000 கடந்துள்ள நிலையில் கேரளா, டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணைய நோய் பாதிப்பு இருப்பவர்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்றும், தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் நாள் ஒன்றுக்கு 10 மடங்கு அதிகமாக கொரோனா பரவி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பரவல் இருப்பதால் பள்ளி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திடீர் மழைப்பொழிவு, வெப்பநிலை அதிகரிப்பு என தட்ப வெப்பநிலை மாறுபட்டு வருகிறது. இதனால் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். அத்துடன் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்கும்படி மாவட்ட வாரியாக பள்ளிகளுக்கு அந்தந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மாணவர்களுக்கு எளிதில் காய்ச்சல் தொற்று ஏற்படும். ஒரு மாணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கும் எளிதில் பரவும். எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்களை பள்ளிகளுக்கு வராமல் வீட்டில் ஓய்வெடுக்க அறிவுறுத்த வேண்டும். காய்ச்சலால் பாதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.